இப்போதான் மார்கழி 1 பிறந்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து மார்கழி 22 வந்துருச்சிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாசக்கூட்டி இன்றைக்கி வந்து தண்ணி தான் தெளித்தேன். அதில் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் போட்டு தெளிச்சுட்டு சின்னதாக அழகாக ஒரு கோலம் போட்டுட்டேன். நல்லா கோலம் போகிறதுல இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தெரியுது. இப்பயும் சொல்கிறேன், கோலத்தை பார்த்துட்டா நல்லா போட்டுருவேன். ஆனால் பார்க்காத வரலையும் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக மனப்பாடம் பண்ணி போடலாம் தெரியாது. எங்கள் பாட்டி கூட படிக்கல, ஆனால் அழகாக வந்து சிக்கு கோலம், அந்த புள்ளி வச்ச கோலம், அந்த ரங்கோலி கோலம் எல்லாமே சூப்பராக போடுவாங்க. கோலம் போடுறதுக்குலாம் படிச்சு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, படித்து நமக்கே ஆனால் சரியாக கோலம் போட வரல. நேற்று ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து காய்கறிலாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து கட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் நின்று சமைச்சிட்டே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து வெரிகோஸ் வந்துருச்சு, அந்த நரம்புலாம் சுருண்டு வந்துடும்ல அந்த மாதிரி வந்துருச்சான். பார்த்தது தான் பார்த்தேன், அந்த கமெண்ட்டை பார்த்ததுலேருந்து ஒரே பயம் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு அசால்ட்டாக 4-5 வெரைட்டி கூட சமைச்சு முடிச்சிருவேன். ஆனால் இன்றைக்கி சிம்பிளாக லெமன் சாப்பாடு அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சேன். இது சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே 10 டைம் வந்து சோஃபா மேலே உட்காந்து எழுந்திரிச்சிட்டேன். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா போதும், இல்லை யாராச்சும் ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள பார்த்துட்டா போதும், நமக்கு இப்படி வந்துருமா அப்படி வந்துருமான்னு ஊருப்பட்ட பயம் வந்துடும். அந்த மாதிரி தான் அந்த கமெண்ட்டை பார்த்ததுலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எனக்கு ஒரே கால் வலியாக இருக்கிற மாதிரியே தோணிட்டு இருந்துச்சு. 2-3 நாளைக்கு அப்படி தான் இருப்பேன், அதிகமாக வந்து நிற்க கூட மாட்டேன். அதுவும் முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லிட்டா போச்சு, நமக்கே நோய் வந்த மாதிரி நான் படுத்துருவேன்.